பேலன்சிங் சக்சீடிங் இன் லைஃப். அப்போ நம்ம வளரும் போது மேக் ஷுவர் நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களும் வளரும். ஒரே ஒரு கடைசி பாயிண்ட் சொல்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ஸ்க்கு நான்ங்கிற ஒரு விஷயம் அதிகமாக இருக்கு. என்னது அப்படின்னு நான் அதை பண்ண மேடைகளில் சொல்லியிருக்கேன். என்ன நம்ம ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆகிறோம்லையா, நம்ம ஃபர்ஸ்ட் கையில் எடுக்கிறது நர்ஸும் டாக்டர் யாரு? நமக்கு மேல ஒரு கிளாத் போடுறாங்க, துணி போடுறாங்க. அந்த கிளாத் யார் போடுறாங்க? ஓகே, சோ நம்ம பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் யார்? இன்னைக்கு நீங்க இப்படி அழகா சிறப்பாக உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களை அலங்கரிச்சு இருக்கக்கூடிய இந்த ஆடை தயாரிக்கிறது யார்? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, யூஸ் பண்ற மொபைல், நம்ம இறைவன் கொடுத்திருக்கிறது என்ன? இந்த உடல் மட்டும்தான். ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு வினாடியும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நம்மை சார்ந்து இருக்கிறவர்களையே, நம்மை சுற்றி இருக்கிறவர்களையே நாம் சார்ந்திருக்கிறோம். அவர்கள் இல்லைன்னா நம்ம இல்லை. அப்போ நான்ங்கிற விஷயத்துக்கு அங்கே கட்டி வச்சாச்சு. ஓகே, நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று ஒட்டோம் என்று சொன்னால் ஒட்டோம் என்று ஒரு பெரிய ஒரு ஐயா சொல்லியிருக்காரு. சரியா? அவர் ரஞ்சி சார் இந்த அரசியல் ரீதியாக பேசுவாங்க, அது வேற நான் சொல்ல விரும்பல. அதனால நாம் என்று எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த லீடர்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு நீங்க பண்ணுவீங்களா? தேங்க்யூவா. முடிஞ்ச அளவுக்கு போதும் பேசி முடிச்ச சந்தோஷமா? தேங்க்யூ. உங்க வந்து